போகுது நாளைக்கு இவளுக்கு வாக்கர். ஐயோ இவளை வச்சுட்டு ஒன்றுமே முடியல. நேற்றே அவளுக்கு டைரியில் எழுதி கொடுத்துருக்காங்களா, இவன் என்ன உட்காந்து ஃபோனை நோண்டிகிட்ருக்கான். மீனு சொல்லுமா. என்ன சொல்லுவோம்மா, உனக்கு தெரியலையே நாளைக்கு டைரியில் வாக் தரேன். நானே உன் மெசேஜை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு ஒரு நாள் தான், இப்போ 3 days இருந்துச்சு, இப்போ அனுப்புகிறாங்க. அப்போ நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு. 3 நாள்லேயே என்ன தான் பண்ண, ஃபோனாக நோண்டிகிட்ருக்க. இப்போ நீ படிச்சுட்டு சொல்ல கொண்டுருவேன். போய் படி. சரி, என்ன பண்ணலாம்? பேசாமல் காக்கேச்சிராணியில் பார்த்து போகிறேன். அதெல்லாம் பண்ணிடலாம். சார் அம்மா கிட்ட போய் சொல்லிடுவோம். அம்மா நான் பாட்டு பாடவா? பாட, அதாவது உருப்படியே பாடுறேன், பாடு. காக்கேச்சிறகனிலே நந்தலாலா நின்று கரி நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்று பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் மொழியிலெல்லாம் நந்தலாலா நின்று கீதம் இசைக்குடட நந்தலாலா, தீக்குள் விரல் அவித்தால் நந்தலாலா நின்று தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா நந்தலாலா, காக்கை சிறகனிலே நந்தலாலா நின்ற கரிமிடம் தோன்றுதையே நந்தலாலா. லாஸ்ட்டில் தேங்க்யூம்மா. அப்படி இது பாடுறது எப்படி இருக்குமா? வேற லெவல். நாளைக்கு நீ போய் சொல்கிற வேற லெவல். சரி, இப்போ போய் ஏதாவது போய் விளையாடு, ஃபோனை மட்டும் பார்க்காது. அப்போது 1 நிமிஷம், இப்போ 1 minute போய் பாரு, 1 hour நான் போய் பாரு. இன்னைக்கு 24 hours, இன்னும் 5 hours சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கணும், சரியான்னு. அப்போ தான் காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு வாக்டரம்க்கு போகணும், சரியா? சரிம்மா. பட தூங்கிடல, பேசாமல் டைம் ஆச்சு. எந்திரி, வாக்டரம்க்கு டைம் ஆச்சு, தூங்கிட்டியா? எந்திரி. எந்திரி, 7 ஆச்சு, 8க்கு நான் வாக்டரம், எந்திரி. ஆவா, ஐயோ டைம் ஆச்சு, நான் போய் காஸ்டியூம் போட்டு வரேன். போட்டம்மா, இப்போ போகலாம். சரி வா, போய் போவோம். குட் மார்னிங் மேம். வாங்க மேம், உட்காந்துக்கோங்க மேம். அவங்க என்ன உங்கள் பொண்ணு நல்லா படிச்சுட்டாங்களா? பெர்ஃபார்மன்ஸில் பண்ணணும். ஆக்டர்லாம் வராங்க, யாராவது அவங்க இதுலலாம் பெரிய ஸ்டேஜிலேருந்து வராங்க. ஸோ நீங்கள் நல்லா சொன்னீங்கன்னா அவங்க உங்களை பாராட்டும். ஸோ ப்ளீஸ் அவங்கள மட்டும் சிங்கம் மட்டும் படுத்திடாதீங்க, அவங்க கேவலமாக நினைப்பாங்களா. ஸோ நல்லபடியாக சொல்லிடுங்க மேம். உங்களை நான் கையெடுத்து கும்பிடுக்கிறேன். ஏன்னா நீங்கள் படிப்புலேயும் நல்லா இல்லைன்னா இப்போ இதுலேயாவது நல்லா இருக்கணும். இந்த ஆக்டிவிட்டீஸ்லேயாவது நல்லா இருக்கணும். படிப்பும் வரலன்னா ஆக்டிவிட்டீஸாவது வரணும் மேம், சரியா மேம்? சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, இது உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் மேம். நீங்கள் சொல்கிறது என்ன தப்பு மேம்? சொல்கிறீங்க நான் அவளுக்கு படிப்பு எதுவும் வராது, அதுக்கு அப்படியாவது இந்த ஆக்டிவிட்டி பண்ண அவள் நல்லா பாடுவான் மேம். நீங்கள் ஸ்டேஜில் பாருங்கள் மேம், நல்ல ஒரு ருசிச்சு ஒரு பாட்டை பாடுவான் மேம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மேம். நாளைக்கு நீங்கள் பேஸ் டீச்சர் மீட்டிங்லேருந்து நீங்கள் சொல்லுவீங்க நல்லா இருக்கிற அந்தளவுக்கு நான் அவள் பண்ணியிருக்கான் மேம். நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை மேம். மேம் ஏன் மேம் என்னை பார்த்து இப்படி கேட்டீங்க? படிக்கலன்னா ஆக்டிவிட்டீஸில் நல்லா பண்ணியிருப்பேன்ல. ஸோ நீங்கள் ரொம்ப தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் தைரியமாக சொல்லுவேன், சரிங்களா? சரி மேம், சொல்லிட்டீங்களா? அவங்க போய் நில்லுங்க மேம். உங்கள் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு, போய் நில்லுங்க. ஏய் சிண்டு, அங்கே உட்காரு. மெனு போ. சரி மேம். பாடு. ஐயோ, இந்த பாட்டை வேற மறந்துட்டேனே. என்ன பாட்டு பாடுதா எமர்ஜென்சிக்கு? பாடு தொலைடி மென்டல் கார்டு. நேற்று தானே அவ்வளோ அழகா பாடு. முக்காவல்லையா முக்காவல்ல கா 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 பா முக்காவல்லையா முக்காவல்லை கா 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 கா. நன்றி. இதுதான் என்னோட பாடல். காவாலையா கொடுப்போதி அதுக்காக ஃபோனு காவாலையை பாட்டு பார்த்தேன். இதெல்லாம் ஊரில் ஒரு வாக்
பார்த்தேன் இப்போ நேற்று எவ்வளோ காக்கை சிறகனில் எடுத்து பாடினேன். சரி நாளைக்கு உனக்கு பேசிச்ச மீட்டிங்கில் பல்ப் உனக்கு. ஐயோ இவ்வளோ வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? இவ்வளோ வச்சுட்டு நான் வளர்த்ததே வேஸ்ட்டு. வேறு யாரும் வளர்த்துருந்தா நல்லா சொல்லியிருப்பான். இதை சொல்லவே மாட்டேன். வாய்க்கு வாய் தான் பேசுகிறான். நான் நல்லா பண்ணுவேன், நான் எனர்ஜியாக பண்ணுவேன். ஐயோ இப்போ நான் மேம் முன்னாடி சிங்கமாக போயிடுச்சே, வாய்க்கு சொன்னது எல்லாமே போயிடுச்சு. ஐயோ என்ன இவன் கடைசியில் இப்படி பாடிட்டா. சை இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? ஐயோ இனி ஏதாவது நல்ல ருசியான ஒரு பழைய காலத்து பாட்டு பார்த்தாரு நம்ம மார்க் போட்டிருக்கோம். இதில் எதுவுமே இல்லை. காவாலியா சாங்லாம் ஒரு இது இப்போ ரீசெண்டாக வந்தது, அதெல்லாம் கிடையாது. அதனால தான் போட்டிருந்தோம். இவன் என்ன நல்லா பாடுவாங்க நாங்கள் மேம் சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ கேவலமாக இருக்குது. சரி இவளுக்கு மார்க் மேம் 1% போட்டிருந்தோம், நல்லாவே இல்லை மேம். சே ஏன்னா இப்படி பண்ணுறாளோ? என் மானத்தையே வாங்கிட்டான் பெரிய ஆள் முன்னாடி. ஐயோ இவளுக்கு நான் எல்லா இப்போ ஒரு பாடல் கூட செய்யக்கூட நடத்துகிறேன், அதையாவது சொன்னாலும் மார்க் போட்டிருப்போம். சே இவளுக்கு நான் கிளாஸ் நடத்ததே வேஸ்ட். போய் தொலை. சே என் மானத்தையே வாங்கிட்டான். சரி ஏன் இப்படி மனத்தை வாங்கிட்டேன் மேம்னா சிங்கமாக சொல்கிறோம். சரி இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க, தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் கமெண்ட் மீ. உங்களுக்கும் வச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட். எருமை மாடு இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட என் மானத்தை வாங்கிட்டு என் உசிரே போகிற அளவுக்கு பண்ணிட்டா. இதே உங்களுக்கு நான் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட். பாய். அதை பேசிச்ச மீட்டிங் இப்போ போடுற வீடியோ. பாய். பார்ட் 2.